வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் இருக்கு. போல்ட் கிளாரிட்டி 4 இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி அப்புறம் வந்து பூமெக்ஸ் டிரைவர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா தான். சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த இயர்பட்ஸை வெறும் 1200 ருபீஸ்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சாரி, 1300 ருபீஸ்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மேலேருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இயர்பட்ஸ் எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அண்ட் இந்த இயர்பட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 டோன் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் நமக்கு வந்து இங்கே பின்னாடி டைப் சி இப்போ சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிங்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதோட ஹிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிஃபாக வந்து இல்லை, ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். இதை விட சீப்பராக இருக்க இந்த போல்ட் W35 பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டிஃபான ஹிஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போகலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே வந்து இல்லை. ஸோ அதனால் ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் வைஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ண முடியாது. ஒரு இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட டச் கண்ட்ரோல்ஸ் நான் இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 60 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 35 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும். இது போக இந்த இயர்பட்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் இதில் வந்து 150 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட்மே வந்து இருக்கு. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் கிளாரிட்டி 4ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35 டெசிபிள்ஸ் வரைக்கும் ஏஎன்சிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 35 டெசிபிள்ஸ் இருக்கனால இதோட ஏஎன்சி வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினச்சேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அண்ட் முக்கியமாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, நீங்கள் எத்தனை பேர் ஏஎன்சி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். பர்சனலாக நான் ஏஎன்சி வந்து சுத்தமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 99% யூஸ் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லலாம். மேபி எப்பயாச்சும் ரேராக ட்ராவல் டைம் அப்போ வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் ட்ராவல் டைம் அப்போ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்காது. ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், ஏஎன்சி யூஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து.
கடைசியா இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸ்ல நமக்கு வந்து 10 எம்எம்க்கான ஒரு டிரைவர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து 10 எம்எம் டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பர்பா வந்து இருந்துச்சு. இதோட மத்த டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பர்பா வந்து டியூன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ மிட் டோன்ஸா இருக்கட்டும், ட்ரிபிளா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பர்பா வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு நல்ல சூப்பர்பான வெல் பேலன்ஸ்டான ஆடியோ இந்த இயர்பட்ஸ்ல கிடைக்கும்னு நம்ம வந்து உறுதியா வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். பிரைசிங்னு வரையில நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கும்போது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ₹1500 வந்து செல் பண்ணிருக்காங்க. ₹1500 இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த பிரைஸ்க்குமே இந்த இயர்பட்ஸ் வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா சாலிடா வந்து இருக்கு. இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் பேட்டரி லைஃபா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் ஏஎன்சியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ்க்கு நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.